ஓம் நமச்சிவாயம். பரமாத்மாவே ஓம் நமோ நாராயணா. இந்த காலை பொழுதிலே 6/3/2012 காலை இனிய பொழுதிலே ஆன்மீகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அற்புத மகான் எத்தனையோ மகான்களில் இருக்கின்றார்கள். அத்தனை மகான்களிலே சிறப்புடைய சில மகான்கள் இருக்கின்றார்கள், பல மகான்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவர் அற்புத மகான். யாரு? ராமலிங்க அடிகள். அவர் என்னதான் நமக்கு அருளி இருக்கின்றார் என்று நாம் இப்பொழுது அறிவோம். அந்த ராமலிங்க அடிகள் வாடிய பயிரை கண்டால் அவர் வாட்டமுற்று இருப்பார். அவரே அதை அடிக்கடி சொல்வார். வாடிய பயிர் என்ன? நெல்லுக்கு நீர் தேவை, நீர் இல்லை என்றால் வாடிவிடும். மனிதர்களுக்கு உணவில்லை என்றால் முகம் வாடிவிடும். இதைத்தான் வாடிய பயிரை கண்டார் நான் வாட்டமாக இருக்கிறேன் என்று சொல்வார். அவர் என்னதான் சொல்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் அறியலாம். இப்படித்தான் வாழ வேண்டும். ராமலிங்க அடிகளார் சொல்லுகிறார், எப்படித்தான் வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும். ஓம் நமச்சிவாய. அசைவம் சாப்பிடுவர்கள் அந்த உணவு பழக்கத்தை கைவிடுங்கள் என்று சொன்னார். நீங்கள் சாப்பிடும் சைவ உணவாகிய தாவரங்கள், நெல் ஆகியவற்றை மட்டும் உயிரில்லையா என்று திரும்ப கேட்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு அழகாக விளக்கம் தருகிறார் வள்ளலார். அவர் என்ன விளக்கம் தந்திருக்கின்றார்? நெற்போது சாப்பிடுவது இது மட்டும் உயிர் இல்லையா என்று சொல்வார்கள். அதை பற்றி விளக்கி இருக்கின்றார் வாழுங்கள். நமச்சிவாய. தாவரங்கள் பரிசம் என்ற ஓரறிவு உடையவை. தாவரங்கள் ஓரறிவு உடையவை. அவற்றில் வித்துக்கள் ஜடமானவை. தாவர வித்துக்களை நானே விதைத்து விளைவிக்கலாம். உயிர் தோன்றுவதற்கு சடலங்களாகிய தோன்றிய வித்துக்கள், காய்கறிகள், பூக்கள், கிழங்குகள், தலைகள் போன்றியவற்றை உணவாக உண்ணலாம் என்று சொல்கிறார். ஓம் நமச்சிவாய. மனிதனது கைகால்கள், விரல்கள் உள்ள நகங்களை வெட்டும் பொழுது, ரோமத்தை வெட்டும் பொழுது எப்படி துன்பம் ஏற்படுவது இல்லையோ, அதுவோ செடி, கொடி, மரம் முதலிய தாவரங்களில் வித்து, காய், கனி, கீரை போன்றவற்றை மனிதன் உண்பதால் அந்த தாவரங்களுக்கு துன்பம் ஏற்படுவதில்லை. தாவரங்களுக்கு மனம் முதலிய அந்த காரண விருத்தி இல்லை என்பதால் அந்த உயிர் கொலையும் அல்ல. இது கொலையாகாது. அப்படி என்று வர்ணிக்கின்றார். யாரு? ராமலிங்க அடிகள். வித்துக்களில் ஜீவன் இருந்தாலும் நிலத்தில் விளைப்பதற்கு முன்பே விளையது. வித்துக்களில் ஜீவன் இருந்தால் நிலத்தில் விளைப்பதற்கு முன்னே என்ன செய்ய வேண்டும்? அதை விளைவிக்க வேண்டும்.
வித்தானது மண் நீருடன் சேரும் பொழுதுதான் தாவரம் உயிர் உண்டாகிறது. எனவே மரம், நெல், புல் போன்றவைகளின் வித்து, காய், கறி, கீரை போன்றவைகளை உண்பது ஜீவகாரணிய விரோதம் இல்லை. ஜீவகாரணி இதை நாம் உண்பதால் எந்த ஒரு தீங்கும் இல்லை என்று சொல்லுகிறார். அது கொலையும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்படி சொன்ன வள்ளலாறு மனிதர்கள் வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை கூறியுள்ளார். அவர் கூறும் வாழ்க்கை முறை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்துவிட வேண்டுமா? சிறிது நேரம் அமர்ந்து கடவுளை தியானம் செய்ய வேண்டும். இயற்கை கடல்களை கடித்தவன் கண்கள், நாடு, வாய், தொப்பு ஆகியவற்றில் உள்ள அசுத்தங்களையும் கைகால்கள் போன்ற உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரால் தேய்த்து சுத்தமாக கழுவ வேண்டுமா? பின்னர் வெப்பங்குச்சி ஆழம் எழுது கொண்டு பல் தேய்த்து அதை தொடர்ந்து கச்சலாங்கண்ணி கீரை தூளை கொண்டு உள்ளே இருந்து தாழ்ந்து போகும்படி பல் தேய்த்து வாய் கொப்பளிக்க வேண்டும். அதன் பிறகு கச்சலாங்கண்ணி இலை ஒருவன் தூதுவளை முருங்கைக்கீரை சேர்ந்த கலவையை கால்பங்கு, சீரகம் கால்பங்கு இவற்றை ஒன்றாக சேர்த்து பொடியாக்கி தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பொடியில் 1 கிராம் எடுத்து அதை ஒரு தமிழ் தண்ணீரில் சேர்க்க வேண்டும். இன்னொரு டம்ளரில் பசும்பாலை எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 டம்ளரின் திரவத்தை ஒன்றாக கலந்து நன்கு கொதிக்க வைத்து 1 டம்ளராக கண்ட பின் அதை நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிடுவதால் நமக்கு ஆரோக்கியம் தழைத்து ஓங்குகிறது என்று சொல்லுகிறார். காலையில வெயில் உடையில் படாமல் இருக்க வேண்டும். மேல்ச்சட்டை அணிய வேண்டும். 1.5 மணி நேரம் கழித்து வெயிலில் மிதமான உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். பின்னர் இளம் வெந்நீரில் குளிக்க வேண்டும். சிறிது நேரம் கூட கடவுளை வணங்க வேண்டும். பசி எடுத்தவுடன் சாப்பிட வேண்டும். சாப்பிடும் பொழுது அள்ளி போட்டுக் கொள்ளக்கூடாது. அவசரமாக சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார். சாப்பிட்ட பின் 1 டம்ளர் வெந்நீரும் குடிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய. கிழங்கு வகைகள் உண்ணக்கூடாது. ஆனால் கருணைக்கிழங்கு உண்ணலாம். கருணைக்கிழங்கு எந்தவிதமான பத்தியத்தும் கிடையாது. உடலுக்கு எந்த தீங்கும் கிடையாது என்று கருணிக்கின்றார். பேயம்பழம், ரத்தாளி, வாழைப்பழம் ஆகியவற்றை உட்கொள்ளலாம். சாப்பிட்ட பின் உட்கொள்ளலாம். பதார்த்தங்களில் புளி, மிளகாய் ஆகியவற்றை குறைவாக, மிளகு, சீரகம் ஆகியவற்றை அதிகமாகவும் சேர்க்கிறார். சீரகம், மிளகாய் சொல்லுகிறார். கடுகு சேர்ப்பதற்கு அவசியம் அல்ல. உப்பை குறைவாக சேர்த்து கொள்வது உடல்நலத்திற்கு ரொம்ப நல்லது. தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் உபயோகிக்கலாம் அல்லது பசு வெண்ணெயை தாளிக்கலாம். பசு வெண்ணெயை கூட தாளிக்கலாம் என்கிறார் வள்ளலார் அவர்கள். எப்படித்தான் வாழ வேண்டும் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கலாம். கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், பூசணிக்காய், புடலங்காய், கொத்தவரங்காய் ஆகியவற்றை கறி செய்வதற்கு உபயோகிக்கிறார். முருங்கை, கத்திரி, பேயன், வாழைக்காய் ஆகியவற்றை அடுத்தடுத்து கறி செய்யலாம்.
மற்றவற்றை எப்போதாவது செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். அடுத்ததாக சர்க்கரை பொங்கல் புளியோதரை நைசாதம் போன்ற கிரானங்களை அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்போதாவது சாப்பிடலாம். குளித்தலையும் சேர்த்துக் கொள்ளலாம். பருப்பு வகைகளில் துவரம் பருப்பு அடிக்கடி சேர்த்துக் கொள்ளலாம். மற்ற பருப்பு வகைகளை எப்போதாவது சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக விரும்பி என்றால் சற்று குறைவாகவே உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். வெந்நீரை குடிக்க வேண்டும். மாலை வெயிலே உடலில் கருமாறு சற்று நடக்க வேண்டும். காற்று அதிகமாக இருந்தால் திறந்த வழியிலே நடக்கக்கூடாது. வெயில், பனி, மழை ஆகியவற்றை உடலில் படுமாறு நடக்கக்கூடாது. அடுத்தபடியாக இரவில் தொடக்கத்தில் முகம், கை, கால்கள் ஆகியவற்றை சுத்தமாக சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின் தியானம் செய்யலாம். பிறகு கடவுளையும் வணங்கலாம். நல்ல புத்தகங்கள் படிக்கலாம். வீட்டு விவகாரங்களின் பற்றியும் கேட்கலாம். இவ்வாறு சொல்லி வருகின்றார். இனியும் சொல்லுகிறார். அதை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவாய. இரவு சாப்பிட்டு முடித்தது 2 மணி நேரத்திற்கு பின் பசும்பாலை காட்டி முடிக்க வேண்டும். பெண்களுடன் பாலுறவு கொள்ளும் நாட்களில் அதற்கு 1 மணி நேரம் முன்பிருந்து அதை பற்றி எண்ணாமல், அதற்கு 1 நேரத்துக்கு முன்னாலே எண்ணக்கூடாது. அதன் பின் உறவு கொள்ள வேண்டும். ஒரே இரவில் 1 முறைக்கு மேல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. பாலுறவும் முடிந்த பிறகு உடலை தூய்மைப்படுத்திக் கொண்டு கடவுளை தியானம் செய்யலாம். அதன் பின்பு உறங்க வேண்டும். 4 நாட்கள் 8 நாட்களுக்கு எல்லாம் அது மத்தியம் என்று சொல்லுகிறார். 15 நாட்களுக்கு ஒரு முறை எல்லாம் உத்தமம். இறக்கும் ஒரு நாளத்தில் 7 வேவிக்கலாம். நம்முடைய எனர்ஜியை சக்தியை வீணாக்கக்கூடாது என்பதால். அடுத்தபடியாக படுக்கும் பொழுது இடது கை பக்கமாகவே இடது கை பக்கம் படுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கொலை, கோபம், சோம்பல், பொய், பொறாமை, கடிஞ்சல் போன்றவை கூடாது. கொல்லக்கூடாது, கோபம் கூடாது, சோம்பல் கூடாது, பொய் கூடாது, பொறாமையும் கூடாது, கடிஞ்சொல்லும் கூடாது, போன்றவை கூடாது. பற்றி பேசுவதும் கூடாது. வேகமாக நடத்தல், செல்லுதல், ஓடி நடத்தல், வளர்ப்பு போடுதல், சண்டையிடுதல் போன்றவையும் கூடாது. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். 4 நாட்களுக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் வைத்து ஒன்று வெந்நீரில் குளிக்க வேண்டும். அல்லது வாரத்துக்கு ஒரு முறை காய்ச்சிய நல்லெண்ணெயை சரீரத்தை முழுக வேண்டும், குளிக்க வேண்டும் என்கின்றார். புகையில, கஞ்சா, கல், சாராயம் போன்ற போதைத்தன் பொருட்களை உபயோகிக்க கூடாது. அடுத்தபடியாக மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 வாரத்துக்கு ஒரு முறை தேதிக்கும் மருந்தை உட்கொள்ள வேண்டும். இப்படிதான் வாழ்வதுதான் நல்லது என்கிறார் வள்ளலார். எப்படி வாழ வேண்டும் என்று உணவு நம்முடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை, அந்த வாழ்வு முறையை இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அந்த காவல்துறை வள்ளலார் ராமலிங்க அடிகள் அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார். கடைபிடிப்போம். அவருடைய வாக்குகளை கடைபிடிப்போம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க வள்ளலர் பெருமான். அவர் விட்டு சென்று உபயோகித்த பற்றி நாம் பெரும்பகுதியை முழுபகுதியையும் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்வோம். நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்று கூறியிருக்கின்றார்.
பின்பற்றுவோம் வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய பொழுதிலே 6/3/2012 இந்த சிறிய ஆன்மீக உரையை உங்களுக்கு அறிவுரையை அவர் தந்தார். அவரை பின்பற்றி நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். கடமைக்கு ஒருமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஏரி குளம் கிணறு ஆகிய எல்லாம் வேண்டி வழியம் ஆகிய அளவாய்க்குரிய மக்கள் நலமாய் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சுகம். இந்த உரையும் உங்களுக்கு தெரிந்தவர் சிவயோகி சதா சிவசித்தர் அல்லது சபயோகி சதா சிவசித்தர். ஓம் நமச்சிவாய.